என் அன்பு சகோதரிகளே, அன்பான அன்னையரே, உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பலவிதமான பருவங்களை கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று குழந்தை பருவம், இளமையுள்ள வாழ்க்கையின் பருவம். அதை அடுத்து தாய்மைக்கு ஆயத்தமாக வேண்டிய ஒரு பருவம். அதை அடுத்து ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பருவம். கடைசியாக முதுமையடைந்த ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பருவம். இப்படிப்பட்ட பல பருவங்களை ஒவ்வொரு பெண்ணும் கடந்து செல்கிறாள். ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் தாய்மையாகிற பாக்கியம் இல்லையே ஒழிய உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரி, பொதுவாக ஹாப்பி மதர்ஸ் டே என்று சொல்லிதான் இந்த மதர்ஸ் டே அன்றைக்கு வாழ்த்துவார்கள். உலகமெல்லாம் அன்னையர் தினம் என்று சொல்லி இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பரிசுகள், எத்தனையோ வாழ்த்துக்கள், எத்தனையோ வாழ்த்து அட்டைகள், இவைகளெல்லாம் ஒரு பகுதியில் சந்தோஷத்தை தெரிவிப்பதற்கு கொடுக்கப்பட்ட போதிலும் ஆண்டவர் ஒரு தாய்க்கு கொடுக்கவிருக்கிற மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை வேதத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! உன்னை பெற்றவள் மகிழ்வாள். ஒரு தாய்க்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதம் அவள் பிள்ளைகளை குறித்து அவளுக்கு இருக்கிற மகிழ்ச்சி. சரி, இந்த பிள்ளைகளை குறித்து இருக்கிற மகிழ்ச்சி தாய்மை பருவத்தில் தான் கிடைக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு பெண் கடந்து செல்கிற சில பருவங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக பட்டிங் மதர்ஹுட். ஒரு பெண் குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த பெண்ணை ஒரு தாய்மை பருவத்திற்கு ஆண்டவர் உருவாக்குகிறார். பெண் பிள்ளைகள் விளையாடும் போது பாருங்கள், அவர்கள் பொதுவாக கார் அல்லது ஜீப், ஏரோப்ளைன் இதை போன்ற பொருட்களை வைத்து அவர்கள் விளையாட மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய குழந்தை பொம்மை வேண்டும். அந்த பொம்மையை மடியில் வைத்து கொண்டு விளையாடுவார்கள், தோளில் போட்டு தாளாட்டுவார்கள். இது எதை குறிக்கிறது? அந்த பட்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த பட்டிங் மதர்ஹுட் அவளுக்குள் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை இது சொல்கிறது. என் அன்பு தாய்களே, என் அன்பு சகோதரிகளே, உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் கவனமாய் பாருங்கள். அவள் தகப்பனுக்கு சுகமில்லை என்றால் பெண் பிள்ளை தான் பதறிக்கொண்டு ஓடி வரும். தாய்க்கு சுகவீனம் என்றால் பெண் பிள்ளை தான் பதறிக்கொண்டு ஓடி வரும். ஏனெனில் அந்த தாய்மை அவள் உள்ளத்தில் அந்த சிறு குழந்தை பருவத்திலேயே உருவாக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு தாயும் தன் பெண் பிள்ளைகளை எதிர்காலத்திற்குரிய ஒரு தாய்மை பருவத்திற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் தானே? நீங்கள் உங்களுடைய மதர்ஹுட்டை குறித்து நினைக்கிற இந்த நாளிலே உங்கள் குழந்தைகளாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய அந்த மதர்ஹுட் வரும் பொழுது அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், சோதனைகளை எப்படி சகிக்க வேண்டும் என்பதையெல்லாம் முன்னறிந்து அந்த பெண் பிள்ளைகளை ஒரு நல்ல தாயாக நீங்கள் உருவாக்க வேண்டும். சரி, இதற்கு வேதத்தில் எங்காவது ஆதாரம் இருக்கிறதா என்றால் யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். வசனம் 7. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். குழந்தை மோசேயை நாணற்பெட்டிக்குள் வைத்து நைல் நதியில் கிடத்திவிட்டார்கள். இப்பொழுது கூட இருப்பது அவனுடைய சகோதரி. அவள் குழந்தை அழுகிறதை பார்க்கிறாள். பார்வோனின் குமாரத்தி குழந்தையை எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறதை கவனிக்கிறாள். ஆனால் அவள் இருதயம் பதைக்கிறது. ஐயோ, என் சகோதரனை காப்பாற்ற வேண்டுமே என்று அந்த தாய்மை உள்ளம் அப்பொழுதே அவளுக்குள் இருந்தபடினால் உடனடியாய் கேட்கிறாள் பார்வோனின் குமாரத்தின் இடத்தில், இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு பால் கொடுக்கிற எபிரேய ஸ்திரீயை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்கிறாள். பட்டிங் சைல்ட்ஹுட். எவ்வளோ ஒரு அழகான தேவனுடைய சிருஷ்டிப்பு! என் அன்பு தாய்மார்களே, உங்கள் பெண் பிள்ளைகளை இப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் வளர்க்க வேண்டும். ஆனால் இந்த வயதில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த உலகத்தில் பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் பாதுகாப்பு இல்லாத நிலைமைகளும் அவர்களுடைய இளவயதிலேயே அவர்கள் கற்பு சூறையாடப்படுகிற
காரியங்களும் இந்த தேசத்தில் நடப்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் பதைக்கிறது. என் வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த பட்டிங் மதர்ஹுட்டில் இந்த பிள்ளைகளை பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எதிர்கால தாய்மாராய் மாறப்போகிறார்கள். அந்த இருதயம் அவர்களுக்குள் துளிர்த்து நிற்கிற அந்த நேரத்திலேயே அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்ப்பதற்கு பிரயாசப்படுங்கள். இந்த பட்டிங் மதர்ஹுட்டில் உங்கள் பிள்ளைகளை பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதமாய் இந்த பூமிக்கு உருவாக்குங்கள். ரெண்டாவதாக, ஒரு பெண் அடுத்த ஒரு பருவத்திற்குள் கடந்து செல்கிறாள். அது அவளுடைய வாலிப பருவம். இதற்கு நான் என்ன பெயரிட விரும்புகிறேன் என்றால் ஃப்ளவரிங் மதர்ஹுட், அதாவது பூத்து குலுங்கும் ஒரு தாய்மை பருவம். இந்த பருவத்தில் அந்த பெண்ணுக்கு பலவிதமான ஆசைகள், விருப்பங்கள், பலவிதமான கற்பனைகள், எதிர்காலத்தை குறித்த கனவுகள், இவைகளெல்லாம் அவளுக்குள் வளர்கிறது. அவள் இவைகளை சுமந்து கொண்டே வாழுகிறாள். சந்தோஷமான ஒரு பருவம். ஆனால் இந்த சந்தோஷமான பருவத்தில் பெண்ணே, ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற நீ ஒரு வாலிப மகளாய் இருப்பாய் என்றால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நீ அனுபவிக்கிற எல்லா சந்தோஷமும் உனக்கு தேவையானது, நியாயமானது. ஆனால் உண்மையான சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது. அது உன் இரட்சகருக்குள் இருக்கிற சந்தோஷம்தான். இந்த வாலிப பருவத்தில் ஒரு இளம் பெண் எடுக்கிற தீர்மானம் அவள் எதிர்காலத்தின் தாய்மை பருவத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. ஒரு பெண்ணை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவள்தான் மரியாள். அவளுக்கு 16 அல்லது 17 வயது இருக்கும் பொழுது தேவதூதன் அவளை சந்திக்கிறார். ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தை அவளுக்கு சொல்லுகிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இதை விவரிக்கிறது. வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். எதிர்காலத்தில் எத்தனையோ தாய்மார்கள் அவள் நாட்களில் வாழ்ந்தாலும் இந்த ஒரு பெண் அவள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பாள் என்று தேவதூதன் மூலமாய் அவளுக்கு நற்செய்தி சொல்லுகிறார். எல்லா பெண்களையும் போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அந்த இளம் பருவத்தில், அந்த ஃப்ளவரிங் மதர்ஹுட்டில் அவள் தேவனுடைய சித்தத்தை உள்வாங்குகிறாள். அது அவளுக்கு ஒரு பார சுமையை போல தான் இருந்திருக்கும். ஆனால் அவள் அதற்கெல்லாம் அஞ்சவில்லை. நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவது என்று தேவ சித்தப்படி தன்னை ஒப்பு கொடுக்க அவள் அன்றைக்கு தீர்மானித்தாள். என் அன்பு அன்னையரே, உங்கள் வாலிப பெண் பிள்ளைகள் ஒருவேளை மரியாளை போல இல்லாது இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். ஒரு தாயின் ஜெபம் பெண் பிள்ளைகளை சிறந்தவர்களாய் மாற்ற வல்லமையுடையதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் பெண் பிள்ளைகள் தாயாக மாறும் பொழுது எல்லாரும் இந்த மரியாளை போல ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாக இருக்கும்படி அந்த திருமணத்திற்கு முன்னான நாட்களிலே உங்கள் பெண் பிள்ளைகள் தேவனை நேசிக்கிறவர்களாய் மாறும்படி நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், ஒரு நாள் நீயும் ஒரு அன்னையாக மாறுவாய். ஆனால் இந்த இளம் வயதிலே, இந்த வாலிப வயதிலேயே அந்த மதர்ஹுட் டேஸ்க்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். அதற்கு சிறந்த ஆயத்தம் ஆண்டவருடைய சத்தம் கேட்டு ஆண்டவருடைய சித்தம் செய்வது. வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கும் பொழுது கூட தேவ சித்தத்தின்படி நீ தெரிந்தெடுத்தால் உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாயிருக்கும். மூன்றாவதாக, இன்னொரு பருவம் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அது ஃப்ரூட்ஃபுல் மதர்ஹுட் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கனி தருகிற ஒரு தாய்மை பருவம். உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு பிள்ளைகள் இருந்தால்தான் அது ஆசீர்வாதம் என்று எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு குழந்தைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கட்டாயமாய் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார். கவலை கொள்ளவே வேண்டாம். 128ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். வேதத்தில் பிள்ளைகள் இல்லாத எத்தனையோ ஸ்திரீகள் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபித்து பிள்ளைகளை வாங்கி கொண்டார்கள். உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் தருவார். சரி, ஒரு பெண் திருமணமான பிறகு அவளுடைய வாழ்க்கையில் அவள் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் ஆசீர்வாதம் அவள் கணவனின் அன்பு. 2வது ஆசீர்வாதம் பிள்ளை பாக்கியம். இன்றைக்கு அநேக பெண்களுக்கு தாய்மை பருவம் அடையக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர்களுக்கும் அடைந்தவர்களுக்கும் அந்த முதல் ஆசீர்வாதம் கிடைப்பது இல்லை. கணவனுடைய அன்பு பலருக்கும் இல்லாமற் போய் விடுகிறது, இல்லை வேறு ஒரு பெண்ணுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டு விடுகிறது. ஆகவே
இந்த கனி தருகிற தாய்மை பருவம் மகளே உனக்கு கசப்பாக இருக்கிறது. ஆகவே என்ன நினைக்கிறாய்? எனக்கு எதற்கு பிள்ளைகள், போதும் இந்த ஒரு பிள்ளை என்று நினைக்கிறாய். நீ தேவ சித்தத்தை தடுக்கிறாய் என்று புரிந்து கொள். குடும்பத்தில் பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்த போதிலும் நீ ஆண்டவர் பட்சத்தில் நின்று, என் ஆண்டவர் என்னை கனிதரும் திராட்சை கொடியாய் மாற்றுகிற தேவன், புருஷனை கொடுத்தவர் அவர், பிள்ளைகளை கொடுத்தவர் அவர், இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் அவர், இந்த ஆண்டவருக்காக நான் கனி தருவேன், நான் அவரில் வேரூன்றி நிலைத்திருப்பேன் என்று கர்த்தருக்குள் வேரூன்றி நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் கனி தருகிற தாய்மை பருவத்தை அடைவீர்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பதை குறித்து இன்றைக்காவது பாரமாய் நினைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு சொல்கிறேன், அது ஒரு பாக்கியம், அது பாரம் அல்ல. பிள்ளைகள் வித்தியாசமான சூழ்நிலைமைகளில் வித்தியாசமான மனநிலைமைகளில் வளர்வார்கள் என்றால் கவலைப்படாதிருங்கள். அந்த இளம் பருவத்திலிருந்தே பிள்ளைகளை கர்த்தரின் வழியில் நடத்துவதற்கு மாத்திரம் நீங்கள் தீர்மானித்து விடுங்கள். வசதிகளையும் வாய்ப்புகளையும் சிறந்த கல்விகளையும் உங்களால் கொடுக்க முடியவில்லை, நீங்கள் ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்றால் பரவாயில்லை, கர்த்தரை கொடுத்து விடுங்கள், கர்த்தரை பிள்ளைகளுக்குள் வைத்து விடுங்கள். அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் கனி தரும்படி உங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் பிள்ளைகளும் இந்த உலகத்தில் கனி தருகிற விருட்சங்களாய் மாறிட அனுக்கிரகம் செய்வார். இதுதான் கனி தருகிற தாய்மை பருவம். 4வது, ஃபேடிங் மதர்ஹுட். ஒரு பெண் சிறு பெண்ணாய் இருக்கிறாள், வாலிப பெண்ணாய் வளருகிறாள், தாய்மை பருவம் அடைகிறாள். பிள்ளைகளையெல்லாம் வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு அவள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. அவளுக்கு உதவி செய்ய யாருமற்ற நிலைமை வருகிறது. மனதில் போராட்டம், சரீரத்தில் பலவீனம், கால்களில் தடுமாற்றம், கண்களில் பார்வை குறைவு, இவைகளெல்லாம் வரும்பொழுது தனக்கு உதவி செய்ய பிள்ளைகளை நாடி நிற்கிறாள். ஆனால் உதவி செய்ய வேண்டிய பிள்ளைகள் உதவி செய்ய மறுக்கிறார்கள், பராமரிக்க மறுக்கிறார்கள், எங்கேயோ சென்று முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறார்கள். கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் இதுதான் வசதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது அவர்களின் நினைவு. ஆனால் ஒரு தாய் ஒரு ஃபேடிங் மதர்ஹுட் பருவத்தில் வரும் பொழுது அவளை பராமரிக்க வேண்டியது பிள்ளைகள். பல தாய்மார்கள் அந்த முதிர் வயதிலே கணவனை இழந்து விடுகிறார்கள். 4 பிள்ளைகள் 4 இடத்தில் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறார்கள். தான் ஒரு தனி வீட்டில் வசிக்க வேண்டிய சூழ்நிலைமை வருகிறது. பிள்ளைகளோடு கூட வாழ விரும்பினாலும் வாழ முடியாத நெருக்கங்கள் இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு இலையுதிர் காலத்தில் ஒரு தாய் வாழும் பொழுது, பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுதான் உங்கள் தாயை நீங்கள் பராமரிக்க வேண்டிய ஒரு காலம். அவர்களிடத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், அவர்களிடத்தில் வியாதிகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த முதிர் வயதிலும் உன்னை பெற்றவள் மகிழ்வாள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி வாழ்நாளெல்லாம் உங்கள் மகிழ்ச்சிக்காக வாழ்ந்த ஒரு தாயை அவருடைய அந்திய காலத்தில், அந்த இலையுதிர்கிற காலத்தில் நீங்கள் பராமரிக்க வேண்டும். அந்த ஃபேடிங் மதர்ஹுட் ஒரு ஃபியர்ஃபுல் மதர்ஹுட்டாக இருந்து விடக்கூடாது. அவள் பயந்து என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எப்படி வாழப்போகிறேன் என்று திகைத்து கலங்குகிற ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடாதபடி அவர்களை பராமரிக்கும்படி அன்போடு கூட உங்களை கேட்கிறேன். அன்பான அன்னையரே, உங்களுக்கு ஒரு ஃபேடிங் மதர்ஹுட் வரும் பொழுது அந்த தாய்மை பருவத்தில் நீங்கள் வாழ வேண்டிய சில முறைகள் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், குடும்பமாய் மாறிவிட்டார்கள், அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் வந்து விட்டது. இனிமேல் நீங்கள் போய் அவர்களுடைய எல்லா விஷயங்களிலும் தலையிடக்கூடாது. அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் வாழுவார்கள். நீங்கள் அவர்களோடு இருந்து ஆதரவாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய காயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தாயாக நீங்கள் மாறிவிடக்கூடாது. ஆகவே நீங்களும் கவனமாய் வாழ்ந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை நீங்களும் கருத்தாய் உங்கள் தாயை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியே, உன்னை பெற்றவள் மகிழ்வாள் என்ற வார்த்தையின்படி ஒரு பட்டிங் மதர்ஹுட்டில் மகிழ்ச்சி, ஒரு ஃப்ளவரிங் மதர்ஹுட்டில் மகிழ்ச்சி, ஒரு ஃப்ரூட் பேரிங் மதர்ஹுட்டில் மகிழ்ச்சி, கடைசியில் ஒரு ஃபேடிங் மதர்ஹுட்டிலும் சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எந்த மகிழ்ச்சி உலகத்தில் இல்லை என்றாலும் இயேசு உங்கள் இருதயத்தின் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உங்கள் அந்திய காலம் முழுவதும் அவரே உங்களை காத்து கொள்ளுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த உலகத்தில் அன்னையராய் வாழுகிற ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும்படி இந்த மதர்ஸ் டேயை உலகமே கொண்டாடுகிறது. என் வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி,
என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு அன்னையரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அவர்களுக்கு நீர் கொடுத்த பெண் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், ஆண் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இள வயதிலே ஒரு பெண் பிள்ளை வளருகிற காலத்தில், தாயின் கூட இருந்தே வளருகிற காலத்தில் அவளை எப்படி ஆயத்தப்படுத்துவது என்ற ஒரு ஞானத்தையும் விவேகத்தையும் ஒவ்வொரு தாய்க்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பெண் பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கர்த்தருக்குள் வளர்த்து கர்த்தருக்காக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த அன்னையர் எல்லாரும் சரியாய் செய்ய உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தை கட்டவும், கணவனை பராமரிக்கவும், தன் பெற்றோரை பராமரிக்கவும், குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாரையும் சீராக சரியான வழியில் நடத்தி செல்லவும் வேண்டிய ஞானத்தையும் ஜப ஆவியையும் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. ஒருவேளை இந்த தாய்மை பருவத்தில் பலவிதமான கண்ணீர், கவலை, துன்பம், வியாதி இவைகளை நிமித்தம் துக்கத்தோடு யாராவது இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களையும் நீர் மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும் அப்பா, ஆசீர்வதிங்க. உலகமெல்லாம் இந்த மதர்ஸ் டேயை கொண்டாடுகிற இந்த நாளில் ரட்சிக்கப்படாத எல்லா தாய்மார்களை ரட்சிங்க. உம்மை அறிந்தவர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. ஆண்டவர் இந்த நாள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பாராக என்று மனதார வாழ்த்துகின்றேன். God bless you.